Hello my dear family, welcome back to Wake Up Your Vocab. இன்னைக்கு நம்ம Wake Up Your Vocabல next interesting vocabulary பார்க்க போறோம். If you are ready, let's get started. Never stop learning, never stop growing, never stop seeking the brightest star. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் குவிஸோட ஆன்சர் பார்த்துடலாம். லாஸ்ட் குவிஸில் இந்த நம்ம ஃபாரின் ட்ரிப்பெல்லாம் ட்ரிப்பு நம்ம போகிறப்போ ட்ராவல் கைடு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஷெடியூல்டு ஈவெண்ட்ஸ் நம்ம எங்கெல்லாம் வந்து போகிறோம், எந்தெந்த பிளேசஸ் நம்ம எத்தனை மணிக்கு விசிட் பண்ணுறோம், என்ன டிரான்ஸ்போர்ட்டேஷன் எந்த டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம போகிறோம், ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா. இதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி எஃபெக்டிவான ஒரு வேர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து காமெண்ட்டில் ரைட் ஆன்சர் கொடுத்துருந்தீங்க. The right answer is itinerary. Itinerary. இப்போ லெசன்குள்ளே போகலாம். Number 1 in our list is hoardings or billboard அப்படின்னு சொல்லுவோம். Billboard அப்படின்றது US English, hoardings அப்படின்றது UK English. One is American English, the other one is British English. Hoardingsனால் நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு லாட் சைஸ் போர்டு நம்மளுடைய ஹைவேஸில் நம்ம போகிறப்ப சாலையில் நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ ரெண்டு சைட்லேயும் இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட் போட்ட அந்த போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹோர்டிங்ஸ் அப்படின்னு சொல்லணும் இங்கிலீஷில். ஃபார் அன் எக்ஸாம்பிள், அண்ட் அட்வர்டைசிங் ஹோர்டிங் ஆன் த பிளாட்ஃபார்ம் காட் மை அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, பிளாட்ஃபார்மில் இருந்த ஒரு அட்வர்டைசிங் ஹோர்டிங், ஒரு அறிவிப்பு பலகை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து என்னுடைய கவனத்தை ஈர்த்தது அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். சைன்போர்டு அப்படின்றது நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் அபவுட் பிஸ்னஸோ அல்லது ஒரு ஹோட்டலோ ஒரு ஸ்கூலோ இதை பற்றின ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் உள்ள ஒரு சாலையில் அங்கங்கே இருக்கும் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோன்னா இந்த ஏரியாவில் வந்து ஸ்கூல் இருக்குது, கொஞ்சம் பார்த்து போங்க, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சைன்போர்டு அப்படின்னு சொல்லுவோம். ட்ராவல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து இந்த சைடு வந்து ஒரு ஹேர்பின் பெண்ட் இருக்குது, பார்த்து ட்ராவல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. இதே மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த ரெஸ்டாரண்ட்டோடைய மெனு இதில் வந்து என்னென்னலாம் டிஷ்ஷஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே சைன்போர்டு. அதே மாதிரி இந்த இடத்துல ரெஸ்டாரண்ட் இருக்குது அப்படின்றது முன்னாடி ரோட்டில் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சைன்போர்டு அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், த சைன்போர்டு இண்டிகேட்ஸ் தட் வி ஆர் 90 miles அவே ஃப்ரம் சென்னை. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, நாம் சென்னையிலேருந்து 90 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறோம் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நம்ம எங்கேயாவது ஊருக்கு போகிறப்ப இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது, நம்ம இந்த ஊரில் இருந்து எவ்வளோ தூரம் நம்ம தள்ளி வந்திருக்கோம், ஸோ இந்த மாதிரிலாம் கேட்கும்போது நம்ம 90 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கோம், இந்த ஊருக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு இத்தனை கிலோமீட்டர் இருக்குது, இன்னும் 10 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது, 20 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ அது வந்து சாலையில் வந்து ஒரு சைன் போர்டில் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ லெஃப்ட் டேர்ன் பண்ணணும், இந்த ஊருக்கு போகணுன்னா பெங்களூர் போகணுன்னா ரைட் எடுங்க, லெஃப்ட் எடுங்க, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து சைன் போர்டு அப்படின்னு சொல்லுவோம். பிளக்கார்ட்ஸ் அப்படின்றது நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா, இந்த ப்ரோட்டஸ்ட் எல்லாம் பண்ணும்போது ஸ்பெஷலாக ஏதாவது ஆர்ப்பாட்டம் கண்டனம் இதெல்லாம் தெரிவிக்கும் போது கையில் ஒரு சின்னதாக ஒரு கேப்ஷன் ஏதாவது வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிளக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, சே நோ டு ரேசிசம், ஸ்டாண்ட் அப் டு ரேசிசம், ஸோ இந்த மாதிரி சொல்கிறது. இனவெறிக்கு வந்து நோ சொல்லு அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி இனவெறிக்கு எதிர்த்து போராடு அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி வாட் எவர் இட் இஸ், லைக் ஸ்டாப் த வார் அப்படின்னு சொல்கிறது, ஐ சூஸ் லவ், போரை நிறுத்து, நான் வந்து அன்பை தேர்ந்தெடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களில் அடங்கிய நம்ம எஸ்பெஷலாக வந்து நம்ம ப்ரோட்டஸ்ட் பண்ணும்போது, கண்டனம் தெரிவிக்கும் போது, போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணும்போது கையில் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அதை வந்து இங்கிலீஷில் என்ன சொல்கிறது அப்படின்னா பிளக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், they were holding placards in the awareness rally. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, அவேர்னஸ் ரேலி அப்படின்னா என்ன சொல்லுவோம், விழிப்புணர்வு பிரச்சாரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க அந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் பிளக்கார்ட்ஸ் ஏந்தி இருந்தாங்க அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். பிளக்கார்ட்னா நம்ம என்ன அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் பேனர். எவ்ரி ஒன் நோஸ் பேனர்னா என்ன அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ரெண்டு சைடு போல் இருக்கும், ரெண்டு சைடு போல், அதில் வந்து ஒரு கிளாத் மாதிரி இருக்கிற மெட்டீரியலில் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேனர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸ் ஸ்ட்ரிங் அப் த பேனர் இன் அவர் கார்டன் டு வெல்கம் ஹிம் ஹோம். இப்போ யாராவது நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வர்றாங்க, சீஃப் கெஸ்ட் யாராவது நம்ம இன்வைட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா கார்டனில் அவரை வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு பேனர் கட்டிடலாம் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, ஸோ தட்ஸ் இட் வித் த லெசன் டுடே. இன்னைக்கு லெசனில் நம்ம ஒரு 5 சூப்பர்பான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வெக்காபுலரி நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். ஜென்ரலாக நம்ம சாலையில் போகிறப்போ 2 சைட்லேயும் இருக்கிறத நம்ம வந்து என்னென்னு சொல்கிறது, நம்ம ஜென்ரலாக கட் அவுட்டுன்னு சொல்லுவாங்க, ஃப்ளெக்ஸ் போர்டுன்னு சொல்லுவோம் கலோக்கியெல்லாம் பேசும்போது. ஸோ இனிமேல் அந்த மாதிரி சொல்லாமல் பில்போர்ட், ஹோர்டிங்ஸ், பிளக்கார்ட்ஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் திஸ் இஸ் டைம் ஃபார் யுவர் குவிஸ். இன்றைக்கி உங்களுக்கான குவிஸ் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ப்ரோட்டஸ்ட் எல்லாம் பண்ணும்போது, போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் இதெல்லாம் பண்ணும்போது ஒரு தலைவருடைய உருவ பொம்மை வச்சு அதில் நம்ம மேலே இருக்கிற கோவத்தெல்லாம் அந்த பொம்மை மேலே காமிப்பாங்க இல்லையா, ஸோ அந்த உருவ பொம்மை அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறது அப்படின்றதான் இன்றைக்கி உங்களுக்கான குவிஸ். ஸோ ஆன்சர்ஸை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஐ வில் கோ அண்ட் செக் இட். Thank you so much for clicking this video. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you. Bye-bye.